இந்த மாதம் எல்லாருக்குமான வார்த்தையா இருந்தாலும் விசேஷமாக காத்திருக்கிறவர்களுக்காகவே கர்த்தர் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் காண்பித்தார். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், இதுல ஒவ்வொரு வார்த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஒரு கேள்வியோட நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? அல்லது கர்த்தர் என்ன செய்யணும்னு நம்ம காத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தங்க காத்து நிக்கிறாங்கன்னா எதுக்கு காத்திருக்கிறாங்க? ட்ரெயினுக்கா, பஸ்ஸுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறாங்கன்னா ட்ரெயினுக்கு. ஏர்போர்ட்ல காத்திருக்கிறாங்கன்னா அப்ப ஃப்ளைட்டுக்கு எங்க தான் காத்திருக்கணும்? ஏர்போர்ட்ல. ட்ரெயினுக்கு போலீஸ் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷன்ல. பஸ்ஸுக்கு ஏன் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்ல காத்திருக்கணும்? கரெக்டா அடிக்கிறீங்க. என்ன அந்த வேர்டுக்கு தான் அங்கதான் வரும். ஹல்லேலூயா. அப்ப நீரே அல்லாமல், நீர் செய்பவைகளை, நீரே அல்லாமல், நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். ஆமென். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறவர்கள் எங்கதான் காத்திருக்கணும் தெரியுமா? அந்த மூணும் கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நம்ம கரெக்டா அதுல போய் நிற்போம். அதுவும் பிளாட்ஃபார்ம் பார்த்து நிற்போம் ட்ரெயினுக்கெல்லாம். ஏன்னா ஓடுறதுக்கு இங்க இருந்து அடுத்து ட்ரெயின் வந்ததும் ஓடுறதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்டே ½ அன் அவர் முன்னாடி போய் எது பிளாட்ஃபார்ம் 1ஆ 2ஆ பார்த்து கரெக்டா நிற்போம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இந்த வேர்டை கவனிங்க. நீரே அல்லாமல். அந்த இடத்துல இனி ஒரு பர்சனுக்கு இடமே கிடையாது. வேறொரு வல்லமைக்கு இடமே கிடையாது. வேறொரு காரியத்துக்கு இடமே கிடையாது. அதனால தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல். ஆமென். எனவே காத்திருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு விடாத படிக்கும், விட்டு விலகாத படிக்கும். இது ரொம்ப முக்கியம்.